முடிஞ்சா என் மேல கை வைக்க சொல்லுங்க சேகர் பாபு. சொல்லு. ஒன்றுபட்டு ஊழ்வார் உலகத்தார் மற்றையார் ஒன்றுபட்டு ஊழ்வது இல். அதாவது ஒன்றுபட்டவர்கள் உலகையே சாதிப்பார்கள் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதை எதுக்காக சொல்றேன்னா அதுக்காக சொல்றேன். வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. யோ வாயா என்னையா போனையா வந்தையா அப்படின்னு கிராமத்துல ஒரு பேச்சு வழக்கு இருக்கு. அந்த வழக்கிலேயே அமைச்சர் கே நேரு சென்னையில நடந்த நிகழ்ச்சியில சக அமைச்சர் சேகர் பாபுவை இங்க வாயா அப்படின்னு கூப்பிட்டு கோர்த்து விட்டு இருக்காரு. நான் நிறைய சொல்லிட்டேன். அது உற்சவர் மூலவர் அனைத்துக்கும் உரியவர் எங்கள் முதல்வர். அவர் முடிவெடுப்பார். அமைச்சர் சேகர் பாபு வந்த இடத்துல தாவேகா திமுக சண்டையை பத்தி பேசியிருக்காரு. கருத்து கேட்க சென்றவர்களை நீங்க ஆட்களை வைத்து அடிச்சிட்டீங்கன்னு ஆதவர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் அவர் சொல்றதை நீ அப்படியே பேசக்கூடாது. அப்படி சொல்லியிருக்காங்க. என்ன நடந்த பப்ளிக்கும் தாவேக்காக தான் சண்டை. எந்த ஊடகமாவது நீங்க பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதை குறித்து யாராவது பேட்டி எடுத்து போட்டீர்களா? அதாவது ஆதவர்ஜுனா எங்களுக்கு 40% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, செங்கோட்டையன் அவர்கள் 30% வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்ல, சரி எதுதான் உண்மை அப்படின்னு சர்வே எடுத்து பாத்திரலாம் அப்படின்னு தாவேகா கட்சிக்காரங்க கையில டேப்போட போயிருக்காங்க. ஆனா அங்க போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வாய் தகராறு ரெண்டு தரப்புக்கும் கைகலப்பா மாறினதா சொல்லப்படுது. பப்ளிக் சர்வே எடுக்கிறதுக்கு சட்டத்துல இடமே கிடையாது. கம்ப்ளைண்ட் பண்றது பிரச்சாரம் பண்ணல சார். பப்ளிக் பண்றாங்க சார். உங்களுக்கு என்ன அந்த தகராறு டிஎம்கே காரங்களுக்கும் டிவிகே காரங்களுக்கும் இல்லையாமா, பொதுமக்களுக்கும் டிவிகே காரங்களுக்கு தான் சண்டையாமா. பப்ளிக்கும் தாவேக்காக தான் சண்டை. அந்த பொதுமக்கள் தான் திமுக இருக்காங்களாமா அப்படின்னு டிவிகே காரங்க சொல்றாங்க. இன்று திட்டமிட்டு திரு சேகர் பாபு அவர்கள் சில ரவுடிகளை, திமுக ரவுடிகளை ஏறி எங்களுடைய நிர்வாகிகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதில் கடுமையாக கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேலே 6 பேர் இன்றைக்கி கடுமையாக அதில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு 2 பேர் ஐசியூவில் இருக்காங்க. மீதி 4 பேர் இப்போ தான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது சேகர் பாபு அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு, நூற்றுக்கணக்கான நிர்வாகிகளுக்கு இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எல்லா வழியிலையும் தொந்தரவு கொடுத்துட்டு வராரு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணாருன்னா திட்டமிட்டு ஒரு 100-120 ரவுடிகளை தயார் செய்து வச்சு எங்களுடைய நிர்வாகிகள் 5-6 பேர் அந்த சைடில் போகிறப்ப அவங்கள சுற்றி வளைச்சு அவங்கள கடுமையாக தாக்கியிருக்காங்க. போலீஸ் ஒத்துழைப்பு தான். லேடிஸை அடிக்கிறாங்க, தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க போலீஸு. அதுக்கு டிஎம்கே ஆளுங்களாம் இட்டுட்டு எங்களை அடித்தாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு இப்போ ஃபிக்ஸ் வந்திருக்கு. உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்கார். இப்போது ப்ரெக்னென்ட் லேடி வேறு இருக்காங்க. ஒவ்வொரு வட்டமாக போய் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் ஜஸ்ட்டு போய் சர்வே மட்டும்தான் எடுத்தாங்க. வேறு எந்த தப்பும் செய்யலை. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான வழியில், ரொம்ப அகிம்சையான வழியில் ஒவ்வொரு வீடாக, ஒவ்வொரு குடும்பமாக தேர்தல் வேலைன்னு சொல்லிட்டு மக்களை சும்மா சந்திச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் பரப்புரையே ஆரம்பிக்கலை. இப்போ வீட்டுக்கு வீடாக அவங்க சந்திக்கிற கூட தவறுன்னு ஒரு பயம் வருது திமுகவுக்கு. முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் அந்த அளவுக்கு ஒரு பயம் வந்துருச்சுன்னா இந்த தொகுதியுடைய உண்மையான நிலவரம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியுது. மக்களுடைய செல்வாக்கு இழந்தவங்க தான் வன்முறையை கையில் எடுப்பாங்க. மக்களுடைய செல்வாக்கு எடுப்பவங்க தான் காசை நம்புவாங்க. மக்களுடைய செல்வாக்கையும் ஆதரவையும் இழந்தவங்க தான் ரவுடிசத்தை கையில் எடுப்பாங்க. நாங்கள் மக்களோட வீட்டுக்கு இன்னும் தைரியமாக போவோம். தலைவர்கிட்ட பேசிட்டு இன்னும் இவங்க 5 பேரும் வெளியே வந்த பிறகு நானும் சரி, மாநில நிர்வாகிகளும் சரி,
இந்த நிர்வாகிகளோட ஒவ்வொரு வீடாக நாங்கள் செல்வோம். திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட தாவேக செயலாளராக உதயகுமார் அப்படிங்கிறவர் இருக்காரு. அவர் பர்த்டேவை முன்னிட்டு 3 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ பண்ணியிருக்காங்க தாவேக தொண்டர்கள். இந்த சம்பவத்தால பொதுமக்கள் அவதியடைஞ்சு டிராபிக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கிரேன் மூலமா அவருக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க. இதனால 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சுதந்திர நாட்டில் பெர்மிஷன் இல்லாம டிராபிக் ஜாம் பண்ணக்கூட உரிமை இல்லையா என்ன? ஆனா அதுக்குள்ளே இதை கேள்விப்பட்டு போலீஸ் வந்து தலையிட்ட நிலையில அவங்க கிட்டயும் வாக்குவாதம் பண்ணியிருக்காங்களாமா. ஆனா இதெல்லாமே பண்ணிட்டு அதுக்கு ஒரு பேரும் அவங்க வச்சிருக்காங்க. அதாவது அன்பின் அட்டகாசம் அப்படின்னு பின்னாடி பேனர்லயும் எழுதியிருக்காங்க. கூட்டணி ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்னு சவால் விட்ட கட்சிகள் எல்லாம் இப்ப தேர்தல் நெருங்குற நேரத்துல தொகுதி பங்கீடு நடந்தா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க போல. டெல்லிக்கு போயிட்டு வந்த காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சுல இப்ப கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவை முடிந்த பிறகு 22ஆம் தேதியிலிருந்து கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு முதலமைச்சருக்கு மனமார்ந்த நன்றி. கூட்டணி பேச்சே நடக்கவே இல்லை, நாங்க எவ்வளவு நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு தன்னோட ஆதங்கத்தை செல்வ பெருந்தகை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. நாம் களத்தில் முதன்மை களப்பணியாளராக நம்முடைய தோழமை கட்சிகள் நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை வைத்தோம். எவ்வளவு சீக்கிரம் களத்திற்கு போகிறோமோ மக்களை சந்திப்பதற்கு அவ்வளவு சீக்கிரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த இந்தியா கூட்டணி என்பது மக்களை சந்திக்க செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய நோக்கமும். டெல்லி காங்கிரஸ் சொன்னதை மதிக்கிற மாதிரி நடிப்போம் அப்படின்னு திமுக ஒரு கமிட்டியை போட்டாங்க. அதுவும் 22ஆம் தேதி தான் பேச்சுவார்த்தை குழு பேசி மார்ச் முதல் வாரத்துக்குள்ள தொகுதி பங்கீடு முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ப்ரோக்ராம் இருக்கு, பட்ஜெட் தயார் பண்றாங்க, இன்டரிம் பட்ஜெட் போடணும். இப்போ எங்க நிலைமையில் எங்க தலைவர்னா பாக்குறாங்கன்னா இது லாஸ்ட் மினிட்ல போயிட்டு கேண்டிடேட் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே தாமதமாயிருதுன்னுட்டு நாங்கள் பார்க்குறோம். அவங்க என்ன பார்க்குறாங்க, நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணணும், மக்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வரணும்னு. எப்படி இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து உடனே இந்த குழு நியமித்திருக்கிறார். 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை தொடங்கும். பிப்ரவரி 17 அன்னைக்கு வந்து இறுதி வாக்காளர் பட்டியல், அப்புறமா வந்து தேர்தல் தேதி எப்ப வேணாலும் அறிவிப்பாங்க. இந்த கேப்ல கூட்டணியும் மாற முடியாதே அப்படின்னு காங்கிரஸுக்கு கவலை. ஆனா திமுக தலைவர் ஸ்டாலின் சென்னையில நடந்த ஒரு நிகழ்ச்சியில கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அது எங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு பொசுக்குன்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு. ஆட்சியில் பங்குன்றத பத்தி அது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். அது இடையில சில பேர் கலக்கி ஒரு பிரச்சனை, கூட்டணியில் ஏதாவது முறிவு ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஏற்படுகிற ஒரு திட்டமிட்ட சதி செய்யறாங்க. அதை பத்தி நாங்களும் கவலைப்படல, அப்படி கவலைப்படல. எங்க முப்பாட்டன் காலத்து பிரச்சனை முன்னோர்கள் செஞ்ச தவறு அப்படின்னு எடுத்து காட்டுவாங்கல்ல, அது மாதிரி ஒரு கருத்தை காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு. 2006 கூட்டணி ஆட்சி அமைக்க மக்கள் தீர்ப்பு கொடுத்தாங்க, ஆனா நம்ம தான் அதை பயன்படுத்தல அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்களை போட்டு கொடுத்திருக்காரு. நம்பாதீங்க குழப்பம் இருக்கு அப்படின்னு பாஜக நிர்வாகியான நடிகை குஷ்பு கருத்து சொல்லியிருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைஞ்சு காங்கிரஸ் தனியா போகும் அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காங்க. திமுக காங்கிரஸுடைய அந்த கூட்டணி சலசலப்பு இப்படி இன்னைக்கு கூட டெல்லிக்கு போயிருக்காங்க. போயிட்டு வரட்டும். காங்கிரஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு தனியாக அனாதையாக இந்த போட்டியில நிக்க போறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது குஷ்புவுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கலாம். முன்னாடி காங்கிரஸ்லயே இருந்திருக்காங்க, அப்புறம் திமுகவில இருந்திருக்காங்க. அங்க இருந்து பிஜேபிக்கு வந்ததால பழைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் போல. பனையூர் தாவேக ஆபீஸ்ல எத்தனை பேர் வேணாலும் விருப்ப மனுவும் வாங்கலாம். வாங்கினவங்க எல்லாரும் மனு தாக்கல் பண்ண போறது இல்ல. அப்படியே பண்ணாலும் வேட்பாளர் யாரு அப்படின்னு நேர்காணல் எல்லாம் நடத்திட்டு அப்புறம் தான் ஒரு கட்சி தலைமை முடிவெடுப்பாங்க, எடுக்கணும். பட் தாவேக நிர்வாகி டாக்டர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, சோசியல் மீடியால தன்னை பிரபலப்படுத்துறதுக்கே வந்து நிறைய செலவு பண்ணுவாருன்னு பேசிக்கிறாங்க. இப்ப அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, வேட்பாளர் யாரு அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னை வேட்பாளரா உணர்ந்து போட்டோ ஷூட் பண்ணியிருக்காரு. அதை ரீல்ஸ்லயும் போட்டிருக்காங்க. அப்படின்னா முன்னாடியே வேட்பாளர்கள் யாரு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எதுக்காக இந்த விருப்ப மனுவை சேல் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட்ல பேசிக்கிறாங்க.
யாரெல்லாம் பாலிடிக்ஸ் பேசுறாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.